என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் துலாம் ராசிக்காரங்க மனிதர்களிடத்தில் மட்டுமின்றி மற்ற உயிரினங்களிடத்தும் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவாங்க. இவர்கள் மனதளவில் அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க காதல்ல அதிக ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனின் மந்திரமான ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படுது. மேலும் இவர்களிடம் பல பேர் ஜோசியம் பார்த்து நல்ல பலனும் பெற்றிருக்காங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல சொல்யூஷன் கிடைச்சிருக்குதுங்க. உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி சொல்யூஷன் கிடைக்குது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படிப்பட்ட பலன்லாம் தரப்போகுது என்று பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு குரோதி வருடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குருவும், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. இந்த புத்தாண்டில் வேலை, தொழில், குடும்பம், வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டில் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாக அமைய இருக்குதுங்க. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அஷ்டம குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த ஆண்டில் உங்களுக்கு உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயத்தில் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன், பரிகாரம் உள்ளவற்றை தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாகத்தான் அமைய போகுது. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சில விரை செலவுகள், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் என ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல வாழ்க்கை துணைவி, நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்க போகுது. உடல்நலில் பிரச்சனைகள், நோய் நொடி வருவதும் அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் பெண்கள், கலைத்துறை மற்றும் அரசியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக பெண்களுக்கு யாரிடமும் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவது கூடாதுங்க. குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவருக்கு தெரியாமல் பிறருக்கு கடன் கொடுப்பது, வாங்குவது செய்யவே கூடாதுங்க. பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு, லாபம் மிக குறைவாக தான் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய முயற்சிகளை நிறுத்தக்கூடாதுங்க. அதற்கான பிரதிபலன் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் அடுத்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில சண்டைகள், சச்சரவுகள், விமர்சனங்கள், எதிர்மறையான கருத்துகளும் வரக்கூடும். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இறைவன் மீது பாரத்தை போட்டு உங்களின் பணிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். குறிப்பாக உங்களின் பேச்சில் நீங்கள் அதிக கவனமும் செலுத்த வேண்டும். அடுத்து நிதி நெருக்கடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பிரச்சனைகள், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் என்பதால் அதனால் நிதி நெருக்கடி, சங்கடங்கள் என பல விதத்தில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இது நீங்கள் படிக்க வேண்டிய காலங்க. படிப்பிற்காக கூடுதல் நேரத்தையும் நீங்கள் ஒதுக்க வேண்டும். தீயோருடன் பழக்கம் என உங்களின் சூழல், காலம் சாதகமாக இருக்காது என்பதால்
அனைத்திலிருந்தும் நீங்கள் விலகி படிப்பில் முழு மூச்சாக ஈடுபடுவது தான் நல்லது. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுடைய நட்சத்திர பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலமாக இருந்தாலும் சகோதரர் சகோதரிகள் வகையில் ஏதேனும் சங்கடங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அதனால் எல்லா இடத்திலும் எச்சரிக்கையுடன் நீங்கள் நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. என்றால் கூட எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய வாக்கிலும் நகை பணம் சார்ந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய நகை களவு போக கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் தட்டுப்பாடு அதிகமும் காணப்படும். குழந்தைகளால் மன சங்கடமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரமாக முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம். பூஜை செய்வதும் அவசியம் உங்களுக்கு தேவைப்படுது. திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது தேய்பிறை அஷ்டமி திதியில் சரவேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் நீங்கள் 4 அனாதை குழந்தைகளுக்கு பசியாறினால் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. 2024 தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் மாறும் நிலைகள் பல ராசி அறிகுறிகளின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. புத்தாண்டில் புதன், சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பாருங்க. தமிழ் வருடங்கள் 60இல் 38வது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்குது. வாழ்க்கைகளில் நிதானம் இருந்தால் வாழ்க்கையில் வளம் வரும் ஆண்டு என்று சொல்லலாம். பணியிடத்தில் இதுவரை வகித்த பதவியில் மாற்றம் வரலாங்க. அதே சமயம் அது எதிர்கால ஏற்றத்துக்கு என உணர்வது நல்லதுங்க. சிலருக்கு பணி சார்ந்த அயல்நாட்டு பயண வாய்ப்பும் இருக்குது. இல்லத்தில் இனிமே இடம் பிடிக்க போகுது. தம்பதியரிடையே இருந்த சஞ்சரவுகளும் மறைய போகுது. குடும்பத்து பெரியவர்கள் ஆலோசனை கேட்டால் சுப காரியங்களும் உங்களுக்கு கைகூடும். வாரிசுகள் உடல் நலமும் சீராக போகுது. பணவரவை சேமிக்க பழகுவது தான் உங்களுக்கு நல்லது. ஆடை ஆபரணமும் சேரப்போகுது. கொடுக்கல் வாங்கலை நேரடி கவனத்துடன் செய்ய வேண்டுங்க. செய்யும் தொழில் எதுவானாலும் உழைப்புக்கு உரிய உயர்வுகளும் உங்களுக்கு வரும். அயல்நாட்டு வர்த்தகம் தடை நீங்கி உங்களுக்கு கைகூட போகுது. பூமி சார்ந்த வர்த்தகங்களில் நீங்கள் நிதானம் தேவைப்படும். சட்டப்புறம்பு விவகாரங்களுக்கு கனவிலும் சம்மதிக்க கூடாதுங்க. அரசியல் சார்ந்தவர்களுக்கு படிப்படியாக உயர்வுகளும் வந்து சேரப்போகுது. மேலிடத்திடம் பேசும்போது முன் யோசிக்க வேண்டுங்க. கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு திறமைகள் வெளிப்படும் நேரம் இந்த நேரங்கள். புதிய வாய்ப்புகளில் வீணாக பேதம் பார்க்கக்கூடாது. மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் முக்கியமாக கருதப்படுது. மேலும் இரவில் வெகு நேரம் விழித்திருப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் நிதானம் முக்கியம் உங்களுக்கு தேவைப்படுது. தனியே வெகு தொலைதூரம் வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடாதுங்க. அடிவயிறு, முதுகு, நரம்பு, கண் உபாதைகள் போன்றவை வரலாம். எனவே உங்களுடைய உடல்நலில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி நிகழப்போகுது. குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறாருங்க. குரோதி ஆண்டுல குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் வீடுகளின் மீது விழப்போகுதுங்க. அதுல குரு பெயர்ச்சி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது தான் அவசியம் தேவைப்படுது. சுபவிரய செலவுகளும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கவனமாக வைக்க வேண்டும். வேலை விஷயத்தில் நீங்கள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடலாம். பொறுப்புடன் நடந்து கொள்வது தான் உங்களுக்கு தேவைப்படுது. குருவின் அனுகிரகத்தினால் பாதிப்புகளும் உங்களுக்கு நீங்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகம் தாங்க. கேட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு 8ஆம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை உங்களுக்கு தரப்போகுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்க்க போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறப் போகுது. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார
நிலையும் உயரும், பண வருமானமும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.